விழித்துளியின் வணக்கங்கள். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் கொஞ்சம் கசப்பானது தான், ஆனால் மிகவும் அவசியமானது. தமிழகம் முன்னேறி கொண்டிருக்குது, அமைதியாக இருக்குது, இப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது இல்லையா? உண்மையை சொல்லுங்க, அப்படியாக இருக்குது. ஆனால் ஒரு முறை உங்கள் சுற்றுப்புறத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த தமிழகம் முன்னேறி கொண்டு இருக்குதா, அமைதியாக இருக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் போதை கும்பல் மற்றும் குற்றவாளிகள் அபாயகரமான இடமாக மாறிவிட்டதுங்கிறாரு. ஒரு பிரபலமாக, அதுவும் சென்னையில் வசிக்கக்கூடிய ஒருவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களின் நிலை என்ன? நாம் பாதுகாப்பான சூழல் தான் இருக்கிறோமா, அல்லது ஒரு எரிமலையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? வாருங்கள் விரிவாகவே பார்ப்போம். அதாவது சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை நான் வருஷப்படுத்துகிறேன். இப்போ திருத்தணியிலோன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு வட மாநிலத்து இளைஞரை ஒரு 4 இளைஞர்கள் சேர்ந்து வட மாநிலத்து இளைஞரை விரட்டி அருவாளால் வெட்டிய விடயம், அவர்கள் தாக்கிய விதம் ஒரு மனித தன்மையற்ற செயல். உண்மையா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம். அடுத்து திருப்பூர்ல ஒரு சம்பவம். ஒரு போதை ஆசாமி கையில கத்திய வச்சுக்கிட்டு காவல்துறை அதிகாரியையே மிரட்டுறாங்க. காவல்துறை அதிகாரிய, அப்ப சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிக்கு இந்த நிலைமை. அப்ப மக்களின் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரயில் நிலையத்துல தாக்குதல், அதாவது ஜமால்ங்கிற ஒரு முதியவருங்க போதை ஆசாமிகளால காரணமே இல்லாம தாக்கப்படுறாரு. இது இப்ப இந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்க. இது வெளியில தெரியுது, வெளியில தெரியாம எத்தனையோ இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை தானே சுட்டி காட்டுது. தமிழகத்துல வன்முறை கலாச்சாரம் சாதாரண மக்களின் வீட்டு வாசலுக்கு வந்துருச்சுங்க. இதற்கு பின்னணியில் இருப்பது வெறும் தனிநபர் கோபம் அல்ல, போதை என்ற மிகப்பெரிய அரக்கன். ஏன்னா ஒரு தனி மனித கோபம்னா பக்கத்துல இருக்கிறவன் எதிர்த்து நிற்கக்கூடிய அவன் நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை பழி வாங்குறன்னு செய்யறாங்கிறது அது ஒரு விதமான ஒரு விடயம். ஆனா அதனாலயே யாருன்னே எதுக்குன்னே ஏன் நம்ம அடி வாங்கணும், எதுக்காக நம்மளை அருவாளை வெட்டினாங்கன்னே தெரியாம அடியவும் வெட்டையும் வாங்கக்கூடியவங்க அது எதனால? போதை அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அரக்கனால தானே. அப்ப அவன் போதையை போட்டுட்டு என்ன தன்னை சுற்றி நடக்குதுன்னே தெரியாம அந்த நபர்களை காயப்படுத்துறாங்க, கொலையும் செய்வான். ஆமா, இன்னைக்கு நம்ம காயப்படுத்தினதை பாக்குறோம், கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். இதுல தமிழக அமைச்சர் ஒருவர் சொல்றாரு, இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. தமிழகத்துல 0% கஞ்சா சாகுபடி அப்படின்னு சொல்றாரு. தொழில்நுட்ப ரீதியா இது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா 0% அவன் கஞ்சா சாகுபடிங்கிறது தமிழ்நாட்டிலே இல்லை அப்படிங்கிறத அது கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமா சொல்லியிருக்கலாம். ரைட்டு, நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா கஞ்சா பயிர் செய்யக்கூடியவன் வெளிப்படையா நான் கஞ்சா பயிர் செய்யறேன்னு சொல்ல போறானா? அங்கொண்டுமா நடந்தாலும் அது கட்டுப்படுத்தப்பட்ட விடயமா அதுவும் சொல்லுவான் இல்லையா? அதுவும் டாஸ்மாக்லாம் அந்த விடுமுறை, காந்தி ஜெயந்தி, சுதந்திர தினம், குடியரசு தினம், இப்படியான சில விடுமுறை நாட்கள், அப்புறம் 144 தடை விட போடப்பட்டுங்கன்னா அந்த நேரத்துல விடுமுறை, இப்படியான ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விடுமுறை எல்லாம் விடுவாங்க இல்லையா? அந்த நாட்கள்ல கூட டாஸ்மாக்ல பிளாக்ல சரக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதுல மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தான் டாஸ்மாக் திறந்து இருக்கும் அப்படின்னா, ஆனா காலையிலேயே நடு ரோட்லயே உட்காந்து மதுப்பிரியர்கள் மது அருந்தி கொண்டு இருப்பதை நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி இது கிடைச்சிச்சு? அப்ப என்ன சொல்லுவாங்க, இங்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் டாஸ்மாக் திறக்கப்படுது, அவர்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா? ஆனா தாராளமா என்னவாகுது, இந்த மது விற்பனை ஆகுது இல்லையா? இப்படியாகத்தான் இந்த கஞ்சா சாகுபடிங்கிறது தமிழகத்துல இல்லதான். அது தொழில்நுட்ப ரீதியா இது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா கஞ்சா பழக்கம் 0%-ஆவா இருக்குது? அப்படி இருந்துச்சுன்னா ஏன் இப்ப நான் சொன்ன இல்லையா, மேல சொன்ன அந்த திருத்தணி சம்பவமா இருக்கட்டும், ரயில்வே சம்பவமா இருக்கட்டும், இல்ல திருப்பூர் சம்பவமா இருக்கட்டும், அது ஏன் நடக்குது? இது வெளியில வந்ததுனால. ஸோ இப்படியான நிலையில தினசரி செய்தித்தாள்களை புரட்டுனா டன் கணக்கில் கஞ்சா பிடிபடுது. எப்படி? கஞ்சாவே இல்லைன்னா ஏன் டன் கணக்கில் பிடிபடுது? தெருமுனையில், பள்ளி வாசல்களில் போதை மிட்டாய்களும் கஞ்சா பொருட்களும் சாதாரணமாக கிடைக்கிறதா புகாரும் வருதே. அப்போ ஜாபர் சாதிக்கு போன்ற சர்வதேச போதைப் பொருள் கடத்தக்காரர்கள்லாம் இங்கிருந்து தானே செயல்படுத்துறாங்க. அப்படின்னா நமது உளவுத்துறை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு?
என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. அதாவது அரசாங்கம் வந்து மதுவின் மூலம் வந்து டார்கெட் நிர்ணயித்து வருமானம் ஈட்டுவதில் வந்து காட்டும் ஆர்வத்தை போதையை ஒழிப்பதில் காட்டுறாங்களா? கேட்டா டார்கெட்னா எப்படி டார்கெட்டு? இப்போ நியூ இயர் டைம்லையா, நியூ இயர்ல வந்து இத்தனை கோடி வந்துட்டு வருமானம் வரணும். இது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா, என்னமோ ஒவ்வொரு வருடமும் இத்தனை மாணவர்கள் படித்து வெளியில வரணும். அதுக்கு ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது. அந்த மாணவர்கள் கல்வித்தரத்தை உயர்த்தி அவர்கள் வெளியில் வரும்போது தரமான ஒரு மாணவனா வெளியில வரணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அவர்கள் வந்துட்டு பெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு டார்கெட்டை வைங்கன்னு சொன்னா, டாஸ்மாக்ல வந்துட்டு மதுபானத்தை இவ்வளவு கோடிக்கு வந்து நீங்க இந்த கடையில விற்பனை ஆகணும். இல்லைன்னா நீங்க தான் பதில் சொல்லணும். இது எந்த வகையான நியாயம்? நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கங்க. அப்ப டாஸ்மாக்ல வந்துட்டு 10 ரூபாய் கூடுதலா வாங்குவதை பற்றி பேசும் நாம, அதனால் சீரழியும் ஒரு தலைமுறையை பற்றி பேச மறுக்கிறோமே. இதுதான் நம்ம பேச வேண்டியது. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இதுதாங்க நீங்க முக்கியமா நான் பேச வேண்டிய ஒரு பகுதியாவே இருக்குது. ஒருவன் வந்து குற்றம் செய்யறான், அவன் போதையில இருக்கிறான், காவல்துறை அவனை பிடிக்கவும் போறாங்க. உடனே ஒரு ஜாதி அமைப்போ அல்லது ஒரு அரசியல் குழுவோ அந்த நபருக்கு ஆதரவா வந்துட்டு களமிறங்குறாங்க பாருங்க. இதெல்லாம் என்ன கலாச்சாரம் பாருங்களேன். எங்க ஜாதிக்காரன் எங்கள் ஜாதிக்காரன் மீது கை வைக்காதே அப்படின்னு வந்து முழக்கம் விடுறது. அவன் என்னமோ மற்றொரு நல்லது செய்ய போனது, அதை தடுத்து நிறுத்தியதுனால அதை அடிக்க போனது மாதிரி அவன் செய்தது ஒரு குற்றம். ஆனா அவன் மேல எங்க ஜாதிக்காரன் மேல நீ எப்படி கை வைப்ப அப்படிங்கிறது. குற்றம் செய்தவனுக்கு சாதி சாதியம் பூசி அவனை தப்பிக்க வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? சாதி என்பது ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர குற்றவாளிகளை பாதுகாக்கும் கவசமா மாறக்கூடாது. இதை நம்ம ஜாதி மலம் என்றுதான் நம்ம அழைக்க வேண்டும். குற்றவாளிக்கு ஜாதி கிடையாது, அவன் ஒரு குற்றவாளி மட்டுமே. இந்த ரியாலிட்டியை நம்ம எப்போது புரிஞ்சு கொள்ள போறோம்? யோசிச்சு பாருங்க. டாஸ்மாக் வருமானம் இல்லைன்னா அரசு இயங்காது என்று ஒரு வாதம் வைக்கப்படுது இல்லையா? ஏன் தமிழனின் அறிவுத்திறனுக்கு டாஸ்மாக் மட்டும்தான் வழியா? இன்று உலகம் எப்படி இருக்குது? செயற்கை நுண்ணறிவு இருக்குது, ஆட்டோமேஷன், 5G தொழில்நுட்பம், இப்படி எங்கேயோ போய்கொண்டு இருக்குது இந்த உலகம். தமிழக இளைஞருக்கு இந்த துறையை முறையா பயிற்சியும் வேலை வாய்ப்பும் கொடுத்தா அவர்கள் ஏன் போதையை தேடி போக போறான்? அப்ப மதுக்கடைகளுக்கு பதில் தொழில்நுட்ப பூங்காக்களை, இப்ப மதுக்கடையை தெருவுக்கு தெருவு ஓபன் பண்ணக்கூடிய விடயம் இருக்கு இல்லையா? இதை தவிர்த்து தொழில் பூங்காக்களை ஒவ்வொரு பகுதியிலையும், கிராமம் உட்பட எல்லா பகுதியிலையும் வந்து அந்த தொழில்நுட்ப பூங்காக்கள், ஐடி பார்க்கு திறந்தா இளைஞர்களின் கைகளில் வந்து மதிப்பாட்டிலுக்கு பதில் மடிக்கணிகள் இருக்கும் இல்லையா, லேப்டாப் இருக்கும்ல, அதுதான் உண்மையான வளர்ச்சி மாடலா இருக்கும். இதை எப்பதான் புரிந்து கொள்ள போறாங்க ஆட்சியாளர்கள்? ஆனா ஒண்ணுங்க, இறுதியா ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. அரசியல்வாதிகள் வருவாங்க போவாங்க, அவங்க தங்க வாக்கு வங்கிக்கா எதையும் பேசுவாங்க. ஆனா பாதிக்கப்பட போவது நீங்களும் உங்க குழந்தைகளும் தான். உங்க பகுதியில கஞ்சா விற்பனை நடந்தா, வன்முறை நடந்தா பயப்படாம புகார் செய்யுங்க. இப்படி நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு கஞ்சா விற்பனை நடக்குது, கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா குடிக்க இந்த மாதிரி அட்டூழியம் பண்றான்னு சொன்னா நாளைக்கு நமக்கு என்னவோங்கிற அந்த பய உணர்வு இருக்கு இல்லையா? ஆனா தைரியமா நீங்க அதை கையில் எடுங்க, புகார் செய்யுங்க. ஜாதி மதத்தை கடந்து குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்க. நாம் இன்று மௌனமா இருந்தா நாளை நம் வீட்டின் வாசலிலும் ஒரு போதையாசாமி கத்தியுடன் நிற்பான். புரிஞ்சுக்கங்க. நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நம்ம அனைவரும் ஒன்றிணைவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா பகிருங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.